திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும், விஜயின் நிலை என்னவாகும்? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று புதிய கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணி 52 முதல் 68 தொகுதிகள் வரை பிடித்து எதிர்க்கட்சி வரிசையில் அமரும். தவேகாவின் நிலை என்ன கேள்வி எழுந்துள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முடிவடைந்தது. 85%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளது. தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ளன. இதற்கிடையில் 85% வாக்குகள் பதிவானதற்கு விஜய் தான் காரணம் என ஒரு குடும்பமாக வந்து விஜய்க்கு வாக்களித்திருக்கார்கள் என சமூக வலைதளங்களில் பெரும் விவாதம் பரவி வருகிறது. தேர்தலுக்கு பின்னர் பெரிய அளவில் கணிக்க முடியாமல் போனாலும் BLO ஃபார்ம் 17C வைத்து அண்ணா அறிவாலயத்தில் உள்ள வார் ரூம் ஓரளவுக்கு கணித்துள்ளது. இந்த பூத்தில் மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு, அதில் பதிவான ஆண் பெண் வாக்காளர்கள் போன்ற டேட்டாக்களையும் வைத்துள்ளது. இதன்படி திமுக மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்று தெரியவந்துள்ளது. பெரும்பாலும் தேர்தலுக்கு பிந்தைய மற்றும் முந்தைய கணிப்புகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி மீண்டும் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை தக்க வைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணி 148 முதல் 162 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. என்னதான் விஜய் வாக்குகளை பிரித்தாலும் அரசின் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் வலுவான கூட்டணி பலம் ஆகியவை திமுகவிற்கு ஆதாரமாக பார்க்கப்படுகின்றன. நடிகர் விஜய் தலைமையில் முதல் தேர்தலை சந்திக்கும் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான மூன்றாவது சக்தியாக உருவெடுத்துள்ளது. விஜய் போட்டியிடும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக நகரப்புற இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் ஆதரவு இவருக்கு கணிசமாக இருப்பதாக தெரிகிறது. கணிப்புகளின்படி தவேகா 8 முதல் 13 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது. பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வாக்கு பிரிப்பவராக இவர் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி கடந்த முறை விட கூடுதல் பலத்துடன் களம் கண்டுள்ளது. மேற்கு மாவட்டங்களில் அதிமுக இப்போதும் வலுவாக உள்ளது. ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை திரட்டுவதில் அதிமுக தீவிரம் காட்டியுள்ளது. அதிமுக கூட்டணி 52 முதல் 68 இடங்கள் வரை வெற்றி பெறக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக தெரிந்தாலும் பல தொகுதியில் தவேகா பிரிக்கும் வாக்குகள் மற்றும் அதிமுகவின் வலுவான கிராமப்புற வாக்கு வங்கியினால் திமுக சற்று பின்னடைவு ஏற்பட்டு திமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது.